அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் கதறி கதறி அழுதாலும் விதி விடாது. சனி வக்ர பயிற்சி அடைந்ததால் உங்களுக்கு இந்த ஜூலை மாதமானது ஒரு சில விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரே நாளில் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. கன்னிராசிக்காரர்களின் கவனம் இந்த மாதம் தங்களுடைய தொழிலில் இருந்து முதலீட்டின் மூலமாக கிடைக்கும் லாபத்தை அனுபவிப்பதிலும் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவதிலும் இருக்கக்கூடும். பணியிடத்தில் அதிகாரமும் கட்டுப்பாடும் இருக்கும். செலவினங்கள் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பிள்ளைகளுக்கான மருத்துவ செலவுகள் மருந்துகள் தொடர்பானதாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பொதுமக்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் கவனத்தை உங்கள் பக்கம் இழுக்க முடியும். அரசாங்கம் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். மேலும் இந்த ஜூலை மாதம் பொதுவாக வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடியதாக அமையக்கூடும். நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. இந்த மாத இறுதியில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படலாம். சிரமங்கள் இருந்த போதிலுமே வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்தை காண்பது இந்த மாதம் மகிழ்ச்சியை தரும். மேலும் உங்களின் தகவல் தொடர்பு மற்றும் புரிதலும் நன்றாக இந்த மாதம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் காதல் மற்றும் குடும்ப உறவு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை மற்றும் உறவுகள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் தங்கள் திருமண வாழ்க்கையில் நிதானத்தை இழக்கக்கூடும். இந்த மாதம் திருமண சுகத்தை அனுபவிப்பதில் சில சிரமங்கள் இருக்கக்கூடும். உறவு விஷயங்களில் குடும்ப வாழ்க்கையில் சங்கடத்தை அனுபவிக்கலாம். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். மேலும் ஜூலை மாதத்தின் கடைசி 2வது வாரங்கள் மன அழுத்தம் படிப்படியாக குறையும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறவு விஷயங்களில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. மேலும் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வெளியூர் பயணங்கள் மற்றும் சிறந்த திருமண மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை மன அழுத்தம் மற்றும் தகவல் தொடர்பு பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலர் தங்கள் காதல் வாழ்க்கையில பின்னடைவை சந்திக்க நேரிடும். மேலும் வெளிப்புற அழுத்தங்கள் உறவு குடும்ப பிரச்சனைகளில் பதற்றத்தை அதிக அளவில் ஏற்படுத்துங்க. மேலும் கன்னிராசிக்காரர்கள் உறவில் அதிகரித்து வரும் தேவைகள் அல்லது பேராசை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்குது. நீங்கள் மருத்துவமனை செலவுகள் பயணம் மற்றும் தொழில் நோக்கத்திற்காக குறிப்பாக இந்த மாதம் இறுதியில் அதிக பணத்தை செலவிடுவீங்க. கடன்கள் கூடும் காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முதலீடு விஷயங்களில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க. வியாபாரம் மற்றும் ஊக்க நடவடிக்கைகளால் திடீர் ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் அரசு மற்றும் அதனோடு தொடர்புடைய அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. நிதி நிலையில் ஒரு கலவையான மாதத்தை இந்த மாதம் உங்களால் காண முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சராசரியை விட அதிகமாக இருக்கக்கூடும். உங்களின் கணக்கீட்டு அணுகுமுறைகள் வருமானத்தை விரிவுபடுத்துவதால் உதவிகரமாக இருக்கும். மதம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் செலவுகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இந்த மாதம் முதலீடுகள் நல்ல வருமானம் மற்றும் எதிர்பாராத லாபம் ஆகியவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாத கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நல்ல காலகட்டத்தை உங்களால் இந்த மாதம் காண முடியும். உத்தியோகத்தில் அதிகாரம் மற்றும் அங்கீகாரம் மூலமாக ஆதாயம் கூடும். பணியிடத்தில் எதிரிகள் மீது வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதுர்த்தியமான பரிவர்த்தனைகள் மூலமாக தொழில் வல்லுநர்கள் லாபம் காண முடியும். வரும் நாட்களில் உங்கள் தொடர்பு திறன் நிச்சயமாக நன்றாக வளரும். பணியில் சீருடை அணிந்து அதிகாரிகளோடு பழகும் பொழுது, தொழில் சார்ந்த கடமைகளை நிறைவேற்றும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழிலில் வருமானம் வரவு நன்றாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே தங்களுடைய தொழிலில் திருப்திகரமாக நீங்கள் இருப்பீங்க. இன்னும் சிலர் தொழில் விஷயங்களில் தலைமையையும் கட்டுப்பாட்டையும் பெறுவார்கள். மேலும் வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். செழிப்பு மற்றும் வளர்ச்சியை காண இது ஒரு சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் சில தடைகள் மற்றும் சவால்களோடு சாதகமான காலமாக இருக்க போகுது. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அதை கையாளும் வலிமையான நிலையும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தொழிலை பொறுத்த வரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்களுக்கு தொழிலை பொறுத்த வரையில் சிறப்பாக இந்த டைம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். மாதத்தின் 2வது பாதியில் செலவுகள் உங்களுக்கு கூடும் என்றாலும் கூட பிற்காலத்தில் லாபம் அதிக அளவில் கிடைக்கும். புதிய கூட்டமைப்பு அல்லது கூட்டு பணிகளில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அரசாங்க நெறிமுறைகள் மற்றும் திட்டங்களை வணிகங்களுக்கு நன்மை பாய்க்கும். இந்த மாதம் வருமானம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் முதல் பாதியில் தற்காலிக பின்னடைவை சந்திக்க நேரிடும். ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக வணிகத்தில் செழிக்க இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் செழித்து வளரும். முதலீடுகள் வட்டி மூலமாக உங்களுக்கு வருமானம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உடல்நிலை சீராகவே இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். மேலும் நீங்கள் போதிய தூக்கத்தை காண முடியும். இந்த மாத இறுதியில் தூக்கம் மேம்படும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மன அமைதி சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து மருத்துவமனை செலவுகளை சந்திக்க நேரிடும். மேலும் சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதன் விளைவாக எலும்புகள் மற்றும் எலும்பு மூட்டுகளில் சில காயங்கள் சாத்தியமாகும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதமானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சில உடல்நல கோளாறுகள் மாணவர்களுக்கு ஏற்பட போகுது. மேலும் மனதை ஒருமுகப்படுத்துவது நல்லது. படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு போதுமான தூக்கத்தை பராமரிக்க வேண்டுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நல்ல உதவியை காண முடியும். வெளிநாட்டில் கல்வி பெற விசா பெற விருப்பமுடையவர்களுக்கு இந்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கான சுப தேதிகள் 5, 6, 7, 8, 17, 18, 19, 20, 23, 24, 25 மற்றும் 26. மேலும் உங்களுக்கான அசுப தேதிகள் 1, 2, 9, 10, 11, 12, 13, 27, 28 மற்றும் 29. இந்த தேதிகளில் உங்களுக்கு அசுப தேதிகள். ஸோ நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேதிகளில் செய்யாதீங்க. நான் சொன்ன மாதிரி சுப தேதிகள் உங்களுக்கு இருக்குது. அந்த தேதிகளில் புதுசாக தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, புதுசாக ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேதிகளில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த டேட்டெல்லாம் ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு நோட்லேயோ குறித்து வச்சு அந்த டேட்டில் நீங்கள் எதாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை செய்யுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.